அது ஒரு மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் வர இருந்தது. மின்ட்டுக்காகவும் ரோசியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரோசி, நம்ம இப்பவே தர்பூசணி விதைகளை விதைச்சாதான் வெயில் காலத்துல அறுவடை பண்ண முடியும். நம்ம இப்பவே வேலையை ஆரம்பிக்கணும் ரோசி. சரிங்க அம்மா. ஆமா, நம்ம இப்பவே வேலையை ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். நானும் உங்க கூட சேர்ந்து உதவி பண்றேம்மா. மறுநாளே 2 பேரும் வேலையை ஆரம்பிச்சாங்க. விதைகளை விதைச்சி செடிங்களுக்கு தண்ணி விட்டாங்க. செடிகளும் நல்லாவே வளர்ந்து வந்தது. 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். டெய்லி போயிட்டு தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு வருவாங்க. இப்படியே நாட்கள் கடந்தது. தர்பூசணியும் வளர ஆரம்பிச்சுது. வளர்ந்து விளைச்சலுக்கும் வர ஆரம்பிச்சுது. அம்மா அம்மா, இங்க வாங்க. தர்பூசணி தோட்டத்தை பாருங்க. எல்லா பழங்களும் வளர்ந்து அறுவடைக்கு வந்துருச்சு. பார்க்கவே சந்தோஷமா இருக்காமா. ஆமா ரோசி, நம்மளோட உழைப்பு வீண் போகல. பழங்கள்லாம் நல்லா பெருசா வளர்ந்து அறுவடைக்கு ரெடியா இருக்கு. நம்ம நாளைக்கே அறுவடையை ஆரம்பிச்சிடலாம் ரோசி. மறுநாள் 2 பேரும் அறுவடை பண்றதுக்கு தோட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க. வந்து பார்க்கும் பொழுது பழங்கள்லாம் கம்மியா இருந்தது. ரோசி, என்ன இது? பழங்கள் கம்மியா இருக்கு. நம்ம நேத்து பார்க்கும் பொழுது அதிகமா இருந்ததே, இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி இது நடந்ததுன்னு தெரியலையே. சரி வா, இருக்கிற பழங்களை பறிச்சுக்கிட்டு மார்க்கெட்ல போய் வித்துட்டு வரலாம். ஆமாமா, பழங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சரி வா ரோசி, நம்ம பழங்களை பறிக்கலாம். மின்ட்டும் ரோசியும் பழங்களை பறிச்சு மார்க்கெட்ல விற்க போனாங்க. அப்படியே வர வழியில மின்ட்டுவோட ஃப்ரெண்டு பட்டு முயல் வீடு இருக்கு, பாத்துட்டு போலான்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. ரோசி, நம்ம போகும் பொழுது பட்டு ஆண்டிய பாத்துட்டு போலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சரிங்கம்மா. ஆமா மின்ட்டு, நேத்து வயலுக்கு போகும்பொழுது வழுக்கி விழுந்துட்டேன். அதான் கால்ல அடிபட்டுருச்சு. சரி, சாப்பிட்டியா பட்டு? இல்ல மின்ட்டு, இருந்த காசுலாம் வைத்தியத்துக்கே செலவு பண்ணிட்டேன். வீட்டுல தானியங்களும் காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அறுவடை பண்ணாதான் தானியங்கள் கிடைக்கும். இல்ல, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. சிட்டி கிட்ட கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடுங்க. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் பட்டு. உனக்கு எதுக்கு மின்ட்டு கஷ்டம்? விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த காலோட நீ எப்படி பாத்துப்ப? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு சரியாகிற வரைக்கும் தானே, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. மறுநாள் 2 பேரும் தர்பூசணி தோட்டத்துக்கு போய் பார்த்தாங்க. அன்னைக்கும் விளைச்சல் ரொம்ப கம்மியா இருந்தது. என்ன பண்றதுன்னே தெரியல. 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அம்மா, என்னம்மா பண்றது? இன்னைக்கும் நம்ம பழங்கள் கம்மியா இருக்கே. இதை யாரோ திருடுறாங்கம்மா. ஆமா ரோசி, நம்ம பழங்களை யாரோ திருடுறாங்க. திருடுறது ரொம்ப தப்பு. இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். 2 பேரும் பிளான் பண்ணி நைட்டு தூங்காம காவல் இருந்தாங்க. நம்ம ஜக்கு நரி நைஸா வந்து பழங்களை திருடி சாப்பிட்டுட்டு இருந்தது. ஏ ஜக்கு, ஏன் இப்படி திருடி சாப்பிடுற? திருடுறது எவ்வளவு தப்பு. என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். நீ ஏன் இப்படி பண்ண? எனக்கு ரொம்ப பசிச்சுது. எங்க நீ கேட்டா கொடுக்க மாட்டியோன்னு திருடிட்டேன். நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிடு. இனிமே நான் திருட மாட்டேன். சரி, உன் தப்ப நீ ஒத்துக்கிட்டல, அதுவே போதும். நாளையில இருந்து நானே உனக்கு பழங்களை கொடுக்கறேன். இல்ல மின்ட்டு, நான் திருடினதை பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு தண்டனை கொடுக்காம டெய்லி பழங்களை கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, உன் நல்ல மனச பார்த்ததும் நான் திருந்திட்டேன். இதுக்கப்புறம் நானும் விவசாயம் பண்ணி சாப்பிடுறேன். மின்ட்டும் ரோசியும் தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தாங்க. 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். தோட்டத்துல அவ்வளோ பழங்கள், விளைச்சலுக்கு அதிகமாவே இருந்தது. திரும்பவும் 2 பேரும் மறுநாள் நைட்டு தூங்காம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தேவதை அவங்களோட விளைச்சலை அதிகப்படுத்துச்சு. 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். யார் நீங்க? எங்க தோட்டத்துல என்ன பண்றீங்க? நான் ஒரு தேவதை. நீ எல்லாருக்கும் உதவி பண்ற உன்னுடைய நல்ல மனசுக்காக நான் உன்னோட விளைச்சலை அதிகப்படுத்தி கொடுக்க வந்திருக்கேன். இது உனக்காக தான், உன்னுடைய நல்ல மனசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. மறுநாள் காலையில 2 பேர் பழங்களை பறிச்சு மார்க்கெட்டுக்கு போய் வித்துட்டு வந்தாங்க. நல்ல லாபம் கிடைச்சிது. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே பட்டுவையும் பார்க்க போனாங்க. பட்டுக்கும் கால் சரியாகி விவசாயம் பண்ண ரெடியா நின்னுக்கிட்டு இருந்துச்சு.
2 பேரும் நல்லா சந்தோஷமா பேசிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு.